உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லி நல்வாழ்த்துக்கள் விமனுக்கும் மென்னுக்கும். இந்த ஹிஸ்ட்ரியில் யார் விமன்ஸ் டேவை ஒரு டேவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சவங்க தெரசா மால்கீல். இவங்க she is from erstwhile Russia. அங்கேருந்து போய் அமெரிக்காவில் she started working. அங்கே ஒர்க் பண்ணும்போது she found out அந்த விமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை பார்த்து she has given this particular quotation. The women question is attracting today worldwide attention. பார்த்தீங்கன்னா 1909 எழுதியிருக்காங்க. The women question is attracting today worldwide attention. The evolution of society has brought women to the point where she realizes at least her degrading position and vehemently claims redress. In the wordings have attracted the world attention. And today, 8th March is celebrated as World Women Day. Early history Copenhagen newspaperல 1500 women joined together. The first Women's Day was celebrated on 3rd May 1908, சிகாகோவில். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா இஸ் எ கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்லி. ஆனால் இந்த விமென்ஸ் டே எங்கேருந்து வந்ததுன்னா அதே கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் விமன் யூஎஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி அவங்க தான் 3rd May 1908 இந்த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை கொண்டுட்டு வந்தாங்க. It was endorsed by these two fearlessly looking women, Lucy Zertes and Clara Zetkin. இவங்க 2 பேரும் தான் ஆனுவல் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்னு சொல்லி ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட் தி சேம் டைம் சஃப்ரேஜ்னா விமன் ஆல்சோ ரிக்வயர் ரைட் டு ஓட். அது வரைக்கும் உமன் ரைட் கிடையாது ஓட் பண்ணுறது யுனைடெட் நேஷன்ஸில். தே ஃபவுட் ஃபார் their ரைட்ஸ். 17 கண்ட்ரீஸ்லேருந்து 100 டெலிகேட்ஸ் விமன் டெலிகேட்ஸ் என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாலிசியை, இந்த ப்ரப்போசலை. அதுதான் என்டார்ஸ்மெண்ட்னு சொல்கிறது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் கான்ஃபரன்ஸில். பர்த் ஆஃப் ஃபெமினிசம். இந்த ஃபெமினிசம் என்றது மிடில் அண்ட் அப்பர் கிளாஸம் என்றது மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் உமனில் மட்டும்தான் இருந்தது. பட் லேட்டர் இட் பெர்குலேட்டட் டவுன் டு எவ்ரி விமன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற 1917க்கு முன்னால் women have gone on roads of Moscow complaining about the severe conditions of lack of bread, lack of life, and exactly on March 23rd 1917 the entire
Tsar government was overthrown and first socialist revolution has come up in the world. It is World War II World War days Russian revolution it has brought into existence. And there are two different calendars in Russia. They follow the Georgian calendar, and you can read this in order to know more about the Russian revolution. Vandadu karaname in the women's protest, and that has changed the way in which the world think. நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபில் ரெண்டு பேரை பார்க்கணும். ஒருத்தர் அடா லவ்லைஸ். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் விமென் டே இருக்கிறதுனால அடா லவ்லைஸ் இஸ் த பர்சன் ஹூ ஹேஸ் ரிட்டன் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அந்த விக்டோரியன் காலத்தில் women are not supposed to learn mathematics. அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸை படிக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பரணை மேலே உட்கார்ந்து படிப்பாங்க. She is daughter of Lord Byron. women வெறும் ட்ரெஸ்ஸஸ்ஸு, குக்கிங்கு இதுக்கு தான் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு டீச்சே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல் இருந்தது விக்டோரியன் டைமில். ஆனால் அவங்க மட்டும் மேக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதி அது பாபேஜுக்கு கொடுத்தாங்க. சார்ல்ஸ் பாபேஜ் அந்த டைமில் இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டி இருக்கிறதுனால he is the person who told about her. அவங்க பற்றி தெரியாமையே போயிடுச்சு ஹிஸ்ட்ரியில். லேட்டர் தான் ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த முதல் காரை இன்வென்ட் பண்ணுறது யாருன்னா, நம்ம எல்லாமே பென்ஸுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இட் வாஸ் கோ-இன்வென்டட் பை மார்த்தா பென்ஸ். மார்த்தா பென்ஸ் she is Martha Benz, she is wife of Benz, and she drove the first four-wheeler. இந்த ஃபோர்-வீலரை இவங்க தான் டிரைவ் பண்ணாங்க. ஆனால் அந்த பேட்டன்ட் ஜெர்மனியில் விமன் பேரில் பேட்டன்ட் இருக்கக்கூடாதுன்னு இருந்தது. அதனால் பென்ஸுடைய பேரில் பேட்டன்ட் உலகத்துக்கு பென்ஸுடைய பேர் தான் தெரியுமே தவிர மார்த்தா பென்ஸ் பற்றி தெரியாது. இந்த மாதிரி உலகத்துக்கு விமன் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு நாம் அவங்களை எல்லாருமே நினச்சிக்கிட்டு we will start the question paper. இந்த கொஸ்டின் பேப்பரில் 2014 கொஸ்டின் பேப்பருங்க. வெரி குட். இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு சொல்லி அந்த மேஜர் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸ் நம்ம டாபிக்ஸ் கொஞ்சம் பாருங்க. அந்த பிபிடிலேயே டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். டாபிக்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் growth, petrol price mechanism, climate change in agriculture, migration of greenhouse gases, mitigation of greenhouse gases, Himalayan ecosystem, globalization and policy, capitalism and wealth creation, public sector, and shy girl Cynthia. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போதே இந்த டாபிக்ஸை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்த டாபிக்ஸை உள்வாங்கிக்கிட்டு அந்த டாபிக்ஸ் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் ஆர் த சேம். கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க.
themes அப்படின்னா climate change, economic growth, government's role, இந்த தீம்ஸு ஒரு 6 தீம்ஸில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் எல்லாமே வரும். அதனால் இந்த 6 தீம்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 6 தீம்ஸையும் எங்கெங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா லேர்னிங்ஸ் அண்ட் ரிசைட்டேஷன் அப்படின்னா ரீடிங். இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம கிளாஸுக்கு போகலாமா? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பார்க்குறீங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு முன்னாலே கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்ன, நீங்கள் பேசிக் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பிரைஸ் குறைய 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 டிமாண்ட் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இந்த பக்கம் y ஆக்சிஸில் போட்டிங்கன்னா நான் குவான்டிட்டி டிமாண்டட் ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். பிரைஸ் குவான்டிட்டி டிமாண்டட். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 rupee, 2 rupee, 3 rupee, 4 rupee, 5 rupee, 6 rupees. A simple example. It can be in thousands. And similarly, this is units. In the units வந்து maybe in, for example, entire marketக்கும் எடுத்தோம்னா 1000 tons, 2000 tons, 3000 tons. இப்போ கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் our prices, for example, the price of ஆப்பிள் எடுத்துக்கலாம். பிரைஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் வந்து இந்த யூனிட்ஸ் வந்து 10, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆப்பிள் 60 rupeesன்னு சொன்னால் ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து போனீங்கன்னா you will find very small percentage of people only will buy. சரியா? 6 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நீங்கள் ஸ்லோவாக இப்படியே போனீங்கன்னா the quantity purchased will be higher. Therefore 1000 tonsலேருந்து ஸ்லோவாக it will come near 2000 tons, டபுள் ஆகும். அதே மாதிரி 4 rupees பண்ணோம்னா it will be approximately 3000 tons. புரிஞ்சுங்களா? அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக நான் இன்னொரு கலரில் போடுறேன், அப்போ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ இது ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ப்ரைஸ் குறைய 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 the demand for the product also will go. ஆனால் ப்ரைஸ் குறையும் போது சப்ளை ஆல்சோ, சப்ளை என்ன பண்ணுவாங்க? இன் a short run quickly கடைக்காரர் வந்து 1000 ஆப்பிள்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாக்ல, நிறைய பேர் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி 2000 வாங்கி வைப்பாரு, அதுவும் வித்து போயிடும். ஏன்னா 5 ரூபாயில இன்னொரு 3000 வாங்கி வைப்பாரு, அதுவும் வித்து போயிடும் 4 rupeesல. பட் 4000 வாங்கி வைக்கும் போது the price
will be approximately 3.5 rupees. இதுதான் price. இதுக்கு 4,000 apples சப்ளை பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இப்போ 3.5 விட கம்மியாச்சுன்னு வச்சுங்க பிரைஸ் 3 rupees. தி சப்ளை என்ன ஆகும்னா he is not interested to sell you. ஏன்னா 3 rupees 3.5 rupees விட கம்மியாச்சுன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க பிரைஸ் குறைய 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 அது ஒரு சிக்னலாக அமைகிறது. சிக்னல் யாருக்கு சிக்னல்? இந்த ரீட்டைலர்ஸ்க்கு. இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றவங்க, ரீட்டைல் பண்றவங்க, சப்ளை பண்றவங்க. இந்த சப்ளை பண்றவங்களுக்கு ஒரு சிக்னலா அமையுது. ஓ, மக்கள் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி 6 rupees கொடுத்தே வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா 5 rupees வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 4 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரைஸும் சப்ளையும் ஒரே இடத்துல நிற்கும். இதுதான் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்னா என்னன்னா, இந்த ப்ரைஸை விட கம்மியாக வந்ததுன்னா, இந்த ப்ரைஸை விட கம்மியாக வந்ததுன்னா நான் வாங்கிக்குவேன். ஐ வில் பை. கன்சியூமராக இருக்கும்போது எனக்கு நிறைய கம்மியாக வாங்கணும்னா நீ எனக்கு வாங்குற சந்தோஷம். ஆனால் அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இல்லை. ஏன்னா ஒரு தடவை சப்ளை பண்ணும் போதும் இட் வில் ஹாவ் காஸ்ட்ஸ். அதனால தான் இட் இஸ் இந்த இதை மார்ஜினல் காஸ்ட்னு கூட சொல்கிறோம். மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னா, டு ப்ரொடியூஸ் 1 more 1000 units. Marginal. This is a very important concept in economics. Marginal. Marginal na 1 more unit produce பண்றதுக்கு he has to take land, labor, capital. இந்த மூணுத்தையும் அவர் கொண்டு வரணும். land, labor, capital எல்லாமே கொண்டு வந்தாருன்னா அவர் beyond 3.5 rupees அவர்னால கட்டுப்படி ஆகாது. அவருக்கு காஸ்ட் அதிகமாயிடும். அதனால 3.5க்கு கம்மியாக ப்ரைஸ் வந்ததுன்னா he is not willing to supply. அதே மாதிரி டிமாண்ட்ல 3.5 விட அதிகமாக இருந்ததுன்னா only few customers will buy, some customers will not buy. ஸ்டாக் இவர்கிட்ட நின்றுடும். அதனால he is not willing to keep large stocks. Therefore இது ரெண்டுமே ஈக்விலிபிரியம் வரதுதான் பிரைஸ் ஈக்விலிபிரியம். இது ஒரு ரெட் பென்ல உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன், so that you will understand clearly. Price equilibrium. Careful understand இருக்கா? Price equilibrium. அதே மாதிரி அந்த பிரைஸ்ல இருந்து ஒரு லைன் நீங்க போட்டீங்கன்னா கீழே பெர்பெண்டிகுலரா it becomes 4,000 units. thousands வச்சுக்கலாம். 4,000 apples they are ready to supply. இது equilibrium quantity. Now இப்படி இருந்ததுன்னா ஃப்ரீ மார்க்கெட்ஸ் சப்ளைல ஃப்ரீ மார்க்கெட் சப்ளை இருந்ததுன்னா எக்கானமிஸ் ஃப்ரம் த எப்போது இருந்தோ இந்த ஃப்ரீ மார்க்கெட் கான்செப்டை நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஒரு ஓவர் சிம்பிளிஃபைடு மாடல். பட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இது சொல்கிறேன் நான். கேர்ஃபுல்லாக கவனிங்க. தேர் இஸ் சம்திங் நோன் ஆஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்ன? Now let me explain to you consumer surplus and producer surplus. Now what happened is, இந்த 6 ரூபாய்க்காக 6 rupeesக்கு வாங்கக்கூடியவர் he is ready to buy at 6 rupees. ஆனால் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கும்போது அவருக்கு எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்குது? 3.5 rupeesல கிடைக்குது.
3.5 rupeesல அவருக்கு கிடைக்குதுன்னா அவருக்கு 2.5 rupees சர்ப்ளஸா இருக்கு. சர்ப்ளஸ்னா he is benefited to the tune of 2.5 rupees because large number of customers இருக்கிறதுனால he is benefited. This we call it as, இந்த triangle நம்ம வெச்சோம்னா, this is known as consumer surplus. Very important concept. Therefore, consumer is in the consumers, 6 ரூபாய் வாங்குற கன்சியூமர், 5 ரூபாய் வாங்குற கன்சியூமர், 4 ரூபாய் வாங்குற கன்சியூமர், இவங்க எல்லாமே இந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைகிறாங்க. That is known as consumer surplus. Now, ஸ்லோவா இங்க கீழே பார்த்தோம்னா, producers, they are also having surplus. இப்போ suppose if the price is only, இங்க பார்த்தீங்கன்னா 2க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு price, probably 1.5 இருந்ததுன்னா he will be able to supply very little quantity. ஆனா price increase ஆக 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 he is also getting a surplus. We call it as producer surplus. In the particular area வந்து producers surplus. Producers, நீங்க பார்த்தீங்கன்னா consumer surplus, producer surplus. இப்படி இருக்கும்போது எல்லாருமே பெனிஃபிட் ஆறாங்க. இதுல கன்சியூமர்ஸும் ப்ரொடியூசர்ஸும், இதுல கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது சில எக்கானமிஸ்டோடைய ஆர்குமெண்ட். இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் வந்து நீங்க பிரைசஸ் வந்து 2 ரூபாய்க்கு மேல விற்கக்கூடாது, இனிமேல 2 ரூபாய்க்கு மேல விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன், if government fixes the price that 2 rupeesக்கு மேல விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, there is a distortion in the market. அதே மாதிரி கவர்மெண்ட் இது மேல டாக்ஸ் போட்டு, இப்போ பிரைஸ் எவ்வளோ 4.5ல இருக்கு, 3.5ல பிரைஸ் இருக்கு, கவர்மெண்ட் வந்து 1 ரூபாய் டாக்ஸ் போடுறாங்க. இந்த 1 ரூபாய் டாக்ஸ் போட்டாங்கன்னா பிரைஸ் என்ன ஆகும், 3.5ல இருந்து 4.5 மாறிடும். பிரைஸ் 4.5 மாறிடுச்சுன்னா நம்ம என்னதுன்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் குறையுது. 4000ல இருந்து 2000க்கு டிமாண்ட் குறையுது. கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நேத்து டாக்ஸ் ஆன் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ், இந்த ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் மேல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே என்ன ஆகும், 4000 பாட்டில் வித்திருக்கிற இடத்துல இந்த எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம், 2000 பாட்டில் தான் விற்பாங்க. Therefore, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கன்சம்ஷன் குறையும். In the case of alcohol, it is good for health. ஆனால் சப்போஸ் மெடிசன்ஸ் மேல நிறைய டாக்ஸ் போட்டாங்கன்னு நினைச்சீங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மெடிசன்ஸ் மேல டாக்ஸ் போடும்போது கன்சம்ஷன் வில் கம் டவுன். அதனால தான் ஜன் ஔஷதாலயா அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் அது. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்க, நிறைய பேர் இந்த டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லோயர் ப்ரைஸில் விற்கிறாங்க. வெளியில் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஃபார் டயபெட்டிக்ஸ் ஒரு பர்டிகுலர் டேப்லெட் 10 ரூபாய்க்கு இருந்தால் இந்த கடைகளில் 2 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். 2 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும், இந்த 2 ரூபாய் கொடுத்தா கன்சம்ஷன் பாருங்க எவ்வளோ ஹையஸ்ட் 6.5 வரைக்கும் போயிடும். Therefore, price குறைக்க 6.5. Therefore, நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் மெடிசன்ஸ் சாப்பிடுவாங்க. இதுதான்
பிரைஸ் மெக்கானிசம். இந்த பிரைஸ் மெக்கானிசம் தான் இருக்கணும், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ரொம்ப லோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தாது. இப்போ ரோட்ஸ் இருக்கு, டோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் போகும்போது நீங்கள் டோல்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அதே ஒரு டீப் வில்லேஜ் இன்சைட் தமிழ்நாடு, ரொம்ப டீப் வில்லேஜுக்கு போனோம்னா அங்கே ரோட்டில் டோல் கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்க்கலாம், நிறைய யாருமே இருக்க மாட்டாங்க, உங்கள் கார் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அங்கே உட்காந்து நம்ம டோல் கலெக்ட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும், அதனால டோல் கலெக்ட் பண்ண முடியாது. அங்கே டோல் கலெக்ட் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரோட்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இடத்துல கவர்மெண்ட் இன்டர்வென் பண்ணி அங்கே ரோட்ஸ் போடுவாங்க ரூரல் ஏரியாவில். கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரூரல் ஏரியாவில் இதனால தான் ரோட்ஸ் போடுறாங்க கவர்மெண்ட்டு. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த மெயின் ரோட்ஸில் எல்லாமே எல்என்டி மாதிரி கம்பெனிஸ்க்கு பிஓடி. பிஓடின்னா தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 30 years. அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஹாவ் டு 30 years லீஸுக்கு கொடுக்கும்போது யூ பில்ட், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர். 30 yearsக்கு இந்த பர்டிகுலர் ரோடு கம்ப்ளீட்டாக எல்என்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி அது மேலே டோல் கலெக்ட் பண்ணி பில்ட், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர். 30 வருஷம் ஆன பிறகு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அந்த ரோடு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நிறைய பேர் லாரிஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப யூஸ். அது கமர்ஷியலாக இருக்கும்போது தான். தேர்ஃபோர் அதில் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி வரலாம். ஆனால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் வர முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த வில்லேஜ் குக்கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னா தே மே நாட் ஹாவ் மனி. ஒரு சிட்டியில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் நம்ம வச்சோம்னா நிறைய பேர் பீப்புள் வருவாங்க. அங்கே ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம். ஆனால் ஒரு குக்கிராமத்தில் ஸ்கூல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இதுதான் 2 விதமான எக்கனாமிக். ஆனால் நம்ம கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சோஷலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ், நீங்கள் கேர்ஃபுல்லாக டிஸ்டிங்விஷ் பண்ணணும் கம்யூனிஸ்ட் அண்ட் சோஷலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட. இப்போ நார்த் கொரியா, நம்பர் 2 Cuba, or to a large extent communist countries. All goods and services, what has to be produced are produced by government alone. நார்த் கொரியாலையும் அதே மாதிரி. ஆனால் நிறைய கண்ட்ரிஸு சோஷலிஸ்ட் ஃபினாமினால வராங்க. நீங்கள் ஜெர்மனி போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் 50%. அப்போனா என்ன, நீங்கள் 1 yearல 6 months கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும். அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ, போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி அப் டு எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ, ஹெல்த் கேர் இஸ் ஃப்ரீ. இதனால் நார்டிக் கண்ட்ரீஸ், ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே சோஷலிஸ்ட் கண்ட்ரீஸ். while pure capitalistic countryயே கிடையாதுங்க. நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ராட்ஸ் ஆர் மோர் டுவர்ட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் எ சோஷியல் பெனிஃபிட். பெர்னி சாண்டர்ஸ்ன்னு இருக்காரு. அவர் he is also for social benefit. லார்ஜ் மினிமம் வேஜஸை கொண்டு வரணும், per hour $15 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாரு. அதனால நம்ம பியூராக கேபிட்டலிஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப கம்மி. நம்ம கண்ட்ரி, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் we are a mixed economy. We have both capitalism and government intervention. ஆனால் ஓரளவுக்கு growth ஆன பிறகு certain places government need not be there அப்படின்றது ஒரு வாதம். அந்த வாதத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம கண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக இந்த
நம்மளுடைய பிஎஸ்என்எல்ல லாஸ்ட் இயர் 2 years பேக் ஒரு 80,000 எம்ப்ளாயீஸை விஆர்எஸ் கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னென்னா, இந்த சர்வீசஸ் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சீப்பாக ரொம்ப ஈஸியாக கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், இவங்க எல்லாமே இவங்க கொடுக்கறதுனால why government has to waste its scarce resources, therefore அதை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஏர் இண்டியா வந்து இட் ஹாஸ் கிவன் இட்ஸ் ரிசோர்ஸ் டாட்டாவுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டபுளாக நடத்த முடியலை கவர்மெண்ட்னால. இப்போது இது ஒரு டிபேட். ஷுட் கவர்மெண்ட் இந்தியா ஷுட் ரன் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சர்டன் பிளேசஸில் கவர்மெண்ட் வந்து cannot run or need not run because so much private industries have gone up, they have become too big. ஆனால் அவங்க ரொம்ப பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, which is known as oligarchs. ஆலிகார்க்ஸ்னா ஆலிகோபொலி, 2-3 பேர் தான் இருப்பாங்க என்டையர் மார்க்கெட்டில். அந்த என்டையர் மார்க்கெட்டில் 2-3 பேர் இருக்கும்போது அவங்க சொன்ன ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இப்போ கோகோ கோலா, பெப்சி, இது தவிர வேற என்ன ஸ்மால் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க? கிடையாது. அதனால கோகோ கோலா என்ன ப்ரைஸ் டிக்டேட் பண்ணுறாரோ அந்த ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ ஒருவேளை இன்னொருத்தர் அவருடைய காம்படிட்டர் ப்ரைஸஸை குறைச்சாருன்னு வச்சுங்க, பெப்சி, இவர் அதுலேயே இருப்பார். அதே ப்ரைஸில் இருக்கும்போது அடுத்தவங்களுடைய ப்ரைஸு கம்மியாகும்போது என்ன நடக்கும்னா ப்ரைஸ் வந்து he will not change. therefore காம்படிட்டிவாக ஒருத்தர் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால ஆலிகோபொலியில் இந்த ப்ரைஸ் ரிஜிடிட்டின்னா அந்த ப்ரைஸ்லேயே இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸு. அதே மாதிரி தான் உங்களுடைய செல்ஃபோன் சர்வீசஸ், அதுவும் ப்ரைஸ் ரிஜிடிட்டியில் தான் இருக்குது. அதனால் இந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் நாளைக்கு கிளாஸில் நான் வந்து டாக்ஸேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட், அது ஒரு தனியாக டயக்ராம். நீங்கள் ப்ளீஸ் ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு இந்த டயக்ராம் எல்லாமே நல்லா அழகாக ட்ரா பண்ணிட்டு வந்துடுங்க. ட்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் என்ன விதமான இதை எப்படியெல்லாம் இன்னும் கொண்டு போகலாம் திங்கிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது வாட் ஐ வில் டூ இஸ், நான் இதை எல்லாமே தனியாக ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி ஒன்றும் ட்ரா பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இது பாருங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ், இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் இடம். இந்த ட்ரையாங்கிள் இதுதான் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இடம். இந்த ட்ரையாங்கிள் இது எப்படி மாறுது டாக்ஸேஷன்ல, இது எப்படி மாறுது கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லி நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் யூட்டிலிட்டி ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு we will study that more in depth. இப்போ இந்த மார்ஜினல் காஸ்ட்ன்றது என்னன்னா, ஒருவேளை 6 ரூபாய் வித்து 5 ரூபாய் வித்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, 5 ரூபாய் வித்துட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஹோ ஐ வில் இமீடியட்லி நான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் 5 ரூபாய்க்கு, ஏன்னா 5 ரூபாய்க்கே எனக்கு ப்ராஃபிட் வருது, அதனால வந்து நான் மோர் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், மோர் லேண்டை ரெண்ட்டுக்கு எடுப்பார், மோர் லேபரை உள்ளே கொண்டு வருவாங்க. நம்பர் 3 கேபிட்டல், மோர் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே he will not be able to do that. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்போனா 3.5 rupeesக்கு கீழே ப்ரைஸஸ் வந்ததுன்னா அவருக்கு நஷ்டம் வரும். அவருடைய டோட்டல் காஸ்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 3.5 rupees. கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே வந்து காஸ்ட்னு சொல்லும்போது ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் எக்கனாமிக் காஸ்ட். இப்போ வந்து மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லும்போது
profit of the entrepreneur, that is normal profit of an entrepreneur, is also taken into account. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே என்னுடைய இதில் அனுப்புங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ பார்ப்போமா? 2014 கொஸ்டின் பேப்பர். கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் பேப்பர். 2014 கொடுத்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை படித்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ தான் நிறைய இந்த பேராகிராஃப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பேராகிராஃபை வாசிக்கிறேன். Now, in recent times, India has grown fast, not only compared to its own past, but also in comparison with other nations. But there cannot be any room for complacency because it is possible for the Indian economy. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நான் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. நீங்கள் இந்த 2 நிமிஷத்தில் இதை படித்து உள்வாங்கிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். அதனால் ப்ளீஸ் நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் உள்வாங்கிக்கிங்க. இந்தியன் எக்கானமி ஈவன் ஃபாஸ்டர் தேன் அதர்ஸ். Before going into details of the kind of microstructural change, இந்த வேர்டு மைக்ரோஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நோட் பண்ணிக்கிங்க. மைக்ரோஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தட் we need to conceptualize and then proceed to implement, it is worthwhile elaborating the idea of inclusive growth that constitutes the defining concept behind the government's various economic policies and decisions. A nation interested in inclusive growth views the same growth differently depending later is cause for celebrating but not for the former. இது என்ன கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இப்போ எக்கனாமிக் growth நடக்குது. அந்த எக்கனாமிக் growth நடக்கும்போது if it benefits only top 1% of the people, nobody will celebrate because it is not helping the bottom 20%. Later
20% பற்றி பேசுகிறாங்க. நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, in other words, growth must not be treated as an end in itself, but is an instrument for spreading prosperity to all. இப்போ எக்கனாமிக் க்ரோத் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னு நினச்சிங்க, எவ்ரி இயர் 10% க்ரோத் இருந்ததுன்னா எக்கானமியில் 7.5 இயர்ஸில் நம்ம வந்து நம்மளுடைய ஜிடிபியை டபுள் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ரோத் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் கோவிட் வந்தபோது நம்ம நாடு கம்ப்ளீட்டாக எக்கானமி வந்து -7.2% போயிடுச்சு. அதனால் growth must not be treated as an end in itself, but eradication of poverty is a very important aspect அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் eradication of poverty. In other words, policies for promoting growth need to be complemented with the policies to ensure that more and more people join in the growth process, and further that there are mechanisms in place to redistribute. இந்த வேர்டை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? redistribute some of the gains of those who are unable to partake in the market process and hence left behind. இது என்னது? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. இப்படின்னா என்னென்னா, க்ரோத் வரும்போது, எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் க்ரியேட் பண்ணும்போது, சென்னை இந்த மாதிரி பிளேசஸில் எக்கனாமிக் க்ரோத் நடக்குது. லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆர் பீயிங் எம்ப்ளாய்டு. இப்போ எல்லாருனாலையும் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால. ஆனால் படித்த கொஞ்சம் பேர் அவங்க வந்து நல்ல கிரேட்டாக வரும்போது அவங்கக்கிட்டேருந்து சில டேக்ஸை எடுத்து இந்த பாட்டம் 20% கொடுக்குறோம். அதுதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். A simple way of giving the idea of inclusive growth, a sharper form is to measure nation's progress in terms of progress of its poorest segment. 20% poorest segment இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுவாங்களோ பார்த்தா தான் you will be able to know that the country is progressing or not. One could measure the per capita income of the bottom quintile. Quintileனா 1/5. இந்த பாட்டம் 1/5, டாப் 1/5. இப்போ வந்து நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷனை 5 பாகமாக பிரிச்சுக்கிட்டோன்னா தி டாப் portion is the higher income group. இவங்க வந்து they are benefited due to various policies. But in the bottomல இருக்கிறவங்க வில்லேஜஸில் இந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதவங்களை என்ன பண்ணுறது? எப்படி நம்ம அவங்களுக்கு பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறது? அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். This approach is attractive because it does not ignore growth like some other old heterodox criteria. Heterodox criteria என்னன்னா, இதுக்கு முன்னால் நம்ம எக்கானமிஸ்ட் எல்லாமே மார்க்சிஸ்ட் தியரியில் இருந்தாங்க. அவங்க மார்க்சிஸ்ட் தியரியில் இருக்கும்போது ப்ராஃபிட் இட் செல்ஃப் இஸ் எ லீகல் ராபரின்னு சொன்னார். இந்த ஹெட்ரோடாக்ஸ் எக்கானமிஸ்ட் வந்து ஹெட்ரோடாக்ஸ் கிரைட்டீரியாவில் என்ன வருதுன்னா, இந்த 5 பாகமாக இருக்கக்கூடாது, எல்லாருமே க்ரோத் ஆகணும். தேர் ஷுட் பி எ க்ரோத் அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டின்றது தான் ஹெட்ரோடாக்ஸ் கிரைட்டீரியா. ஆனால் இது முடியுமானா முடியல. அதனால் என்ன பண்ணுறது? நம்ம குளோபலைசேஷன் பண்ணி நிறைய பீப்புள் ரொம்ப ரிச் ஆக அவங்கக்கிட்டே இருந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் மாதிரி வந்து இந்த கீழே இருக்கிற 20%யும் பெட்டர் ஆக்கிறது. இது ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் டெஃபினட்டாக ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் பற்றி பாருங்கள். இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னா என்னென்னா, இந்த வைன் கிளாஸஸ் எல்லாம் அப்படியே ஒன்றுத்துக்கு மேலே வச்சோன்னா மேலே இருக்கிற வைன் கிளாஸஸில் வைன் ஊற்றணும்னா நிறைய அது கீழே வந்து விழ ஆரம்பிக்கும். அந்த விழ ஆரம்பிக்கும் போது எல்லா கிளாஸஸும் ஃபில் ஆகிறது தான் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து எம்பிரிக்கல் ப்ரூஃப் இருக்கான்னா இல்லை.
this is also a cause for neoliberal economic policies across the world. இந்த neoliberal economic policies என்றது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். அதை பற்றி என்னன்னு சொல்லி வேறு கிளாஸில் படிக்கலாம். இப்போது இட் சிம்ப்ளி லுக்ஸ் அட் க்ரோத் ஆஃப் இன்கம் ஆஃப் த poorest செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். இந்த ஹெட்ரோடாக்ஸ் க்ரைட்டீரியாவில் என்ன ஆகும்னா, இந்த poorest பாப்புலேஷனுக்கு எக்கனாமிக் க்ரோத் வரலன்னா யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தேம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த poorer பீப்புளுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா ஓவரால் க்ரோத் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாகிடுறது. இப்போ என்ன பண்ணணும்னா, ensures that those who are outside the bottom quintile do not get ignored. If they were done, that was done, then those people would in all likelihood drop down into bottom quintile and so would automatically become a direct target of our policies. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 5 குரூப்பாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த லோயஸ்ட் பாட்டமையே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மேலே இருக்கிறவங்க ஸ்லோவாக இறங்கி இந்த லோயர் இன்கம் குரூப்புக்கு வந்துடுவாங்க. அப்போ எல்லாருமே லோயர் இன்கம் குரூப்பாக மாறிடுவாங்கன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இப்போது ஹென்ஸ் த கிரைட்டீரியா பீயிங் சஜஸ்டட் ஹியர் தட் statistical summing up of idea of inclusive growth which in turn leads to 2 corollaries. 2 corollaries சொல்கிறாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. To wish that India must strive to achieve high growth and that we must work to ensure that weaker segments of the benefits from the growth. இப்போ இந்தியா என்ன பண்ணணும்னா, this should work for the economic growth, யாருக்கு வேணாலும் போய் சேரலாம். ஆனால் கவர்மெண்ட் பாலிசிஸ் டோட்டலி டுவர்ட்ஸ் த poor இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுதான் நம்ம உள்வாங்கிக்க வேண்டிய இது. தி ஆத்தர்ஸ் சென்ட்ரல் ஃபோக்கஸ், இந்த கொஷின் பாருங்கள். தி ஆத்தர்ஸ் சென்ட்ரல் ஃபோக்கஸ் இஸ் ஆன். எங்கே சென்ட்ரல் ஃபோக்கஸ் வச்சுருக்காரு ஆத்தர் பார்க்கலாமா? இந்த கொஷின்ஸ்மா கீழே கொஷின்ஸ் வருது. கரெக்ட். ஆத்தர்ஸ் சென்ட்ரல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் applauding India's economic growth not only against its own past performance but against others nations. applaud கைத்தட்ட சொல்றாரா? இல்லை. ரெண்டாவது, emphasizing need for economic growth which is the sole determinant of country's prosperity. ஒரு நாடு முன்னேறதுக்கு எக்கனாமிக் growth மட்டுமே இருந்தால் போகிறோம் சொல்கிறது again that is also not emphasized. In fact அவர் என்ன emphasize பண்ணார்னா எக்கனாமிக் growthோட இன்க்ளூசிவ் growthம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 ஆர்குமெண்ட்ஸும் எண்ட் ஆர்குமெண்ட்ஸ், 2 ஆர்குமெண்ட்ஸும் இருந்த போது தான் இட் வில் பி எஃபெக்டிவ். நவ் மூணாவது emphasis inclusive growth where grains of growth are shared widely by the population. சீல பார்த்தீங்களா? inclusive growth where grains of growth are shared widely by the population. D, emphasizing high growth. இந்த 4 பாயிண்டில் எந்த பாயிண்ட் சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறீங்க? இட் இஸ் சி. அதுதானே. டி எம்ஃபசைசிங் ஹை க்ரோத். ஹை க்ரோத் மட்டுமா எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க? இல்லை. அதனால் ஒரு கொஷின் முடிஞ்சது. அடுத்தது, தி ஆத்தர் சப்போர்ட்ஸ் பாலிசிஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தி ஆத்தர் சப்போர்ட்ஸ் பாலிசிஸ் கொஞ்சம் மேலே தி ஆத்தர் சப்போர்ட்ஸ் பாலிசிஸ் தி ஆத்தர் சப்போர்ட்ஸ் பாலிசிஸ் which will help. இப்போ கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுங்க. 4 ஆல்டர்னேட் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன ஆல்டர்னேட்டும் பார்க்கலாம். டெவலப் எக்கனாமிக் க்ரோத், எஸ், பட் அது மட்டுமா? இல்லை. பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரேட் ஆஃப் க்ரோத். க்ரோத் ஆகுதோ இல்லையோ டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கணும், இதுவும் கிடையாது. டெவலப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் எக்கனாமிக் கெயின்ஸ் டு those getting left behind. ரீடிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் டேர்முங்க. இந்த எக்கனாமிக் ப்ராசஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்
or employment or benefits should be shared by everyone. Put an emphasis on development of poorest segments of the society. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் இதில் வந்து growth and inclusive development, அதுதான் என்னோட ஆர்குமெண்ட்டு. நீங்கள் growth மட்டுமே சொல்லும்போது you will not, it is not right answer. Economic development of poorer sections of society, that is also not correct. ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் இருக்கிறது வந்து C. Therefore, அடுத்தது, according to author, Indian economy has grown, but there is no room for complacency as. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகிருக்கு, ஆனால் யூ ஷுட் நாட் பி காம்ப்ளசன்ட். காம்ப்ளசன்ட்னா you should be careful while designing your policy, considering the following statements. அப்பனா என்ன? Plural. Therefore, in the plural, growth eradicates poverty. growth வந்ததுன்னா poverty ஆட்டோமேட்டிக்காக எராடிகேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆகுதா? இல்லை. growth has resulted in prosperity for all. எல்லாருக்கும் ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்லை. which of the statements above is are correct? growth eradicates povertyன்னு சொல்லியிருக்காங்களா அங்கே மேலே? இல்லை. growth has resulted in prosperity for allன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதனால் நீங்கள் 4 ஆல்டர்னேட்டிவில் நைதர் 1 nor 2 ரெண்டுமே சொல்லலை. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது லாஜிக் பிஹைண்ட் திஸ் என்டையர் திங் என்னென்னா, ஆணித்தனமாக சில திங்ஸை சொல்கிறது, அது வந்து எப்படியெல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க. P and Q, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், இதை ரெண்டுத்தையும் பின்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த ஏரியா. அடுத்த பேசேஜ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசேஜுங்க. இந்த பேசேஜில், இதுக்கு முன்னால் படித்த பேசேஜில், இப்போ படிக்க போகிற பேசேஜில், இந்த பேசேஜஸில் எல்லாமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒன்று இது பண்ணிங்கன்னா, நீங்கள் வேரியஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். எக்கனாமிக் growth, பாவர்ட்டி எராடிகேஷன், climate சேஞ்ச், இந்த தீம் ரிப்பீட்டடாக வரும். நம்ம வந்து ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு இந்த தீமில் வரக்கூடியதெல்லாம் தனியாக ஒரு நோட்ஸாக எழுதிக்கிட்டு அந்த நோட்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Now passage number 2. It is easy for the government to control state-owned companies through knots and wings. இது என்னென்னா, இந்த பர்டிகுலர் பேசேஜ் நான் முன்னாடியே படித்ததுனால சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, நம்ம கவர்மெண்ட்டுடைய பாலிசி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பர்ன் ஆயில் ப்ரைஸஸ் இன்றைக்கி வந்து $125 தாண்டி $139 வந்துருச்சு. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோலியம் பெர் பேரல் $125 தாண்டி இருக்கு. இதுக்கு முன்னால் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேர்டு ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரைஸஸை எல்லாமே கவர்மெண்ட் அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் என்னென்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறும்போது இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் OMCஸ்ன்னு இருந்தது. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து தே வில் அப்சார்ப் தோஸ் ஷாக்ஸ். ஒருவேளை பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரொம்ப ஹை ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் அவங்க கையில் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னா, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பெட்ரோலியம் கிடச்சதுன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதனால் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பெட்ரோலியம் ஷாக்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக தொல்லை கொடுக்காது. இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஆனால் இதனால் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா,
ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டில் வந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு 100 ரூபாய் இருக்கிறத பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பெட்ரோல் வந்து நம்ம மக்களுக்கு 75 ருபீஸ்க்கு விற்றாங்கன்னா இந்த 25 ரூபாய் என்ன ஆகும்னா ஒரு சப்சிடியாக மாறிடுறது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் லாஸ் அண்ட் இந்த சப்சிடியை குறைக்கணும்னு சொல்லி தேர் இஸ் அ லாட் ஆஃப் லாஸ் ஃபார் த கவர்மெண்ட். அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இங்கே படிக்கலாம். இதில் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து சரின்னு சொல்லுவாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நாட்ஸ் அண்ட் விங்ஸ். விங்க்னா நாட்ஸ்ன்னு சொல்கிறது சரின்னு சொல்கிறது, விங்க்னா சரி நீங்கள் ப்ரைஸ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஏற்றிக்கிங்கன்னு சொல்லி. ஆனால் இதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு சொல்லி ஸோ வாட் ரியலி நீட்ஸ் டு பி டன் அட் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பெட்ரோல் ப்ரைஸிங் ஆன் த டிரான்ஸ்பரண்ட் ஃபார்முலா. ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபார்முலாவை வச்சுருக்கணும். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் இஸ் எக்ஸ், இப்போ ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அண்ட் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஒய், இது நீங்கள் கேர்ஃபுல்லாக உள் வாங்கிக்கணும். ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 76.7795 வரைக்கும் வந்துடுச்சு. பெட்ரோல் ப்ரைஸு ஏற என்ன ஆகும்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிறைய டாலர்ஸாக மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்க. நமக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க டிமாண்ட் சப்ளை கர்வில். இப்போது அந்த டாலர்ஸை வாங்கும்போது டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் டாலரில் தான் வாங்கிக்கணும்னா நமக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க டாலரில் தான் கேட்பாங்க. தே வில் நாட் டேக் எனி அதர் கரன்சி அதர் தேன் த அமெரிக்கன் டாலர் பிகாஸ் இட் இஸ் எ குளோபல் கரன்சி. நம்ம டாலர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, நேற்றும் இன்னைக்கும் 76 ருபீஸ் ஆகிடுச்சு. இன்னும் அதிகமாக இன்னும் கம்மியாகவே போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டில் வந்து டாலர்ஸ் விற்க ஆரம்பிக்கும். இந்த டாலர்ஸ் எங்கே இருந்தது, ஆர்பிஐ கிட்ட 600 பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட மணி இருக்குது. இந்த 600 பில்லியன் டாலர்ஸ்லேருந்து பணத்தை விற்க தொடங்குவாங்க. விற்கும்போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் ஏற டாலர் ப்ரைஸஸ் கம்மியாக ஆக பணம் நிறைய போயிட்டு இருக்கும் நம்ம நாட்டிலேருந்து. இது என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் எக்ஸு இந்த டாலர் காஸ்ட் வந்து ஒய்ன்னு சொல்லும்போது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபார்முலா பேசிஸில் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் கேன் பி ஒர்க்ட் அவுட் பை எனிபடி. அதனால் எவ்ரி 15 டேஸுக்கும் பெட்ரோல் ப்ரைஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் மார்ச் 10th வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால, அந்த ரிசல்ட்ஸ் நடக்கிறதுனால மார்ச் 10th வரைக்கும் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் வராது. இன்னும் அந்த 15 டேஸ் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ரைஸஸ் எல்லாம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை ரிவைஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால் இந்த மாதிரி ரிவைஸ் ஆகிறதுனால அந்த பெட்ரோலியம் பேர்டன் வந்து கவர்மெண்ட்னால் ஏற்றுக்க முடியாமல், இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஏற்றுக்க முடியாமல் இமீடியட்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் மக்களுக்கே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா the rule has to be worked out to make sure that oil marketing companies can in general cover their costs. இப்போ வந்து அவங்களுடைய காஸ்ட்ஸ் வந்து கவர் பண்ணிக்கணும். எந்த ஒரு கம்பெனியாவது லாஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த லாஸ் வந்து எங்கே வரும்னா மக்களில் இப்போ வரலான்னு நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, 2013 மன்மோகன் சிங் when there is an increase in the prices, அவர் என்ன பண்ணார்னா ஒரு செப்பரேட் ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பெட்ரோலியம் பாண்ட்ஸ்ன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலே அது திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் 10 வருஷத்துக்கு மேலேயும் நம்ம வட்டி போட்டு திருப்பி கொடுக்கணும் அந்த பணத்தை. அந்த மாதிரி இல்லாமல் ஒரே தடவை அதை மக்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ரைஸ் அப்கிரேட்ஸு ப்ரைஸ் டவுன்கிரேட்ஸு இது வந்து மக்களுக்கே பண்ணணுன்றது
ஒரு economic principle. Now, this means if one company can innovate and cut costs, it will generate profits. இப்போ வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இனோவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த சப்ளை செயின், இந்த லாஸஸ் ஆன் தி வே, இதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இனோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுதான் வழி. இப்போ வந்து இந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர்ட் பை த இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸஸ். இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால காஸ்ட் அதுலேயே கவர் ஆகிடுறது. திஸ் மீன் தட் இஃப் ஒன் கம்பெனி கேன் இனோவேட் அண்ட் கட் காஸ்ட், இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ஒன்று நல்லா இனோவேட் பண்ணி அந்த பெட்ரோல் ரிஃபைனரியை இன்னும் நல்லா ஒரு ரிஃபைனரி டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்கன்னா it will make better profits. அதனால் more investment will take place in those areas. Hence, firms will be more prone to innovate and be efficient under this system. Once the rule is announced, there should be no interference by the government. அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டில் எதுவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா, எங்கள் கையில் இல்லை, இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நம்ம லா மாதிரி போட்டு கொடுத்துட்டோம், நீங்கள் எப்பெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் இஸ் டன் ஃபார் அ வைல், ப்ரைவேட் கம்பெனிஸ் வில் ரீஎன்டர் த மார்க்கெட். இப்போ எல்லாமே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸில் இல்லைங்க, பப்ளிக் கம்பெனிஸில் இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனிஸில் இருக்குது. இப்போது ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணோன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் தெம் ஆர் இன் ஃப்ரே, தே கேன் ரிமூவ் த ரூல் பேஸ்ட் pricing and leave it truly to the market, subject of course to the usual regulation of antitrust and other competition laws. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சென்டென்ஸுங்க. ஆன்டி ட்ரஸ்ட்னா என்னென்னா, இப்போது இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்போ எல்லாமே கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆனால் என்னாச்சுன்னா, அமெரிக்காவில் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே 1910 அந்த சமயத்தில் வந்து they were increasing the petroleum, they will reduce the petroleum products to the rock bottom. இந்த பெரிய கம்பெனி என்ன ஆகும்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே போயிட்டு ஒரே ஒரு கம்பெனி ஆகிடும். இந்த ஒரே ஒரு கம்பெனி என்ன பண்ணோன்னா, ப்ரைஸஸ் எல்லாமே குறைஞ்சி எல்லா காம்படிட்டருமே நான் ப்ராஃபிட்டபுளாக போயிட்ட பிறகு ப்ரைஸை டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ராபர் பேரன்ஸ். ராபர் பேரன்ஸ்னா இந்த பெரிய பெரிய பேரன்ஸ் வந்து மக்களை ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி? ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி என்னதான் ப்ரைஸ் குறைஞ்சாலும் அந்த குறைஞ்சது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ப்ரைஸ் ஏறும்போது அந்த ப்ரைஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் இல்லாமல் ஒரு ப்ரைஸுக்கு அவங்க எல்லாமே பேசி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பேசி வச்சுக்கிறது வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லி ஒரு லாவை கொண்டு, அந்த லா தான் ஆன்டி ட்ரஸ்ட் லா. இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லாவில் இவங்கெல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது ஒரு தப்பான காரியம், இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லி ஆன்டி ட்ரஸ்ட் லாவில் நம்ம அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம். இப்போ பெரிய பெரிய கம்பெனி மேலே எல்லாமே மைக்ரோசாஃப்ட், கூகுள், இந்த கம்பெனி மேலே எல்லாமே எப்போ வந்து டையிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் வாங்கும்போது என்னுடைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஆர் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கிடையாது, தி ஓல்டு ப்ராடக்ட், அதையும் சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. which is a tie-up arrangement which is against the Antitrust Act.
அதனால் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் அண்ட் காம்படிஷன் வந்து ஃப்ரீயாக கம்பீட் பண்ணணும்னு சில லாஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் ஃபுல்லாக ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ் எப்படி வந்தது, எப்படியெல்லாம் இந்த ராபர் பேரன்ஸை எல்லாமே இது பண்ணாங்க அமெரிக்காவில்ன்றது, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் காம்படிஷன் லா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். According to the passage, an oil company can make greater profits if a transparent formula for pricing is announced every fortnight or month by எதனால், promoting its சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுனால, அண்டர்டேக்கிங் இனோவேஷன் மட்டுமா சொல்லியிருக்காங்க, கட்டிங் காஸ்ட்டை கட் பண்ணுறதுனால, செல்லிங் இட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ஹையர் ப்ரைஸஸ், அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நிறைய ப்ரைஸ்க்கு விற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாளத்தில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் இனோவேஷனும் கட்டிங் காஸ்ட்ஸ், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எல்லாம் கட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா தே வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். இங்கே கீழே இருக்கிறது வந்து ஓன்லி ஒன், ப்ரமோட்டிங் இட்ஸ் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறலான்றது ஜெனரல் தியரி. ஆனால் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது, அண்டர்டேக்கிங் இனோவேஷன் அண்ட் கட்டிங் காஸ்ட். 2 and 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதுதான் கரெக்ட். தேர்ஃபோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த கொஷன்ஸில் 2 and 3 டிரான்ஸ்பரண்ட் ஃபார்முலா கிடச்ச பிறகு நமக்கு ரெண்டு விதத்தில் தான் ப்ராஃபிட் கிடைக்க முடியும். அந்த ரெண்டு ப்ராஃபிட் எப்படின்னா இனோவேஷன், கட்டிங் காஸ்ட். இதுதான் சாராம்சம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கொஷின். தேர்ஃபோர் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் and increasing profits by innovation and cutting costs. இதுதான் சென்ட்ரல் மெசேஜ் இந்த ஆத்தர் கொடுக்குறாரு. இதை மனசில் உள்வாங்கிங்க. இப்போது அடுத்தது இதிலே கொஷின். Consider the following statements. According to the passage, private oil companies re-enter the oil producing market. இப்போ at present private marketing companies எதுவுமே நம்ம கண்ட்ரியில் இல்லை. அவங்க வந்து திருப்பி ரீஎன்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்பர் 1, a transparent rule based petrol price process exists. நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, திஸ் ப்ராடக்ட், ஆனால் வந்து அந்த பங்க்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து தே ஆர் அனேபிள் டு கம்பீட் வித் த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், OMCs. அதனால் என்ன ஆச்சுன்னா மெனி ஆஃப் த ப்ரைவேட் பிளேயர்ஸ் இப்போ இந்தியாவில் கிடையாது. அதனால் அப்போ எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பாலிசி இல்லாமல் இருக்கிறதுனால ப்ரைவேட் பிளேயர்ஸ் வரல. இப்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரூல் பேஸ்டு பெட்ரோல் ப்ரைஸஸ் இருந்ததுன்னா நம்ம வரலாம். Number 2, there is no government interference in the oil producing market. Government interfere பண்ணக்கூடாது அந்த ப்ரொடியூசிங் இதில். அப்படி ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு லாஸஸ் வரும். ப்ரைவேட் கம்பெனிக்கு லாஸஸ் வந்துடுச்சுன்னா அவங்களால பேர் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க, 1 and 2, 2 and 3, 3 and 4. சப்சிடிஸ் ஆர் கிவன் பை கவர்மெண்ட். இது வந்து ஆர்குமெண்ட் கிடையாது, வெறும் ஸ்டேட்மெண்ட். கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சப்சிடிஸ் ஆர் கிவன் பை கவர்மெண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இப்போ கெரோசினுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, பட் அதை பற்றி பேசியிருக்காங்களா? பேசலை. அது வந்து வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆர்குமெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 தான் ஆர்குமெண்ட்டு, P and Q. தேர்ஃபோர் அது 2 தான் ட்ரூ. Regulation of antitrust are removed. Again, that is a statement. It has no use. Now, அடுத்தது
பார்ப்போமா? இந்த சாப்டரில் பேசேஜ் 1 கீழே அடுத்தது இன்னும் கீழே climate change possesses potentially devastating effect on Indian agriculture. இப்போ climate change affects Indian agriculture. இதுதான் முதல் சென்டென்ஸ். climate changeன்றது ஒரு பின்னு வச்சுக்கிட்டோம்னா affects Indian agriculture Q, affects Q, அவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. While the overall parameters for climate change are increasingly accepted, climate change நடந்துக்கிட்டே இருக்கணும். A 1% average temperature increase over next 30 years, sea level rise of less than 10 centimeters in the same period, and a regional monsoon variations and corresponding droughts, the impacts in India are likely to be quite site and crop specific. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸுங்க. 1 degree centigrade இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்னாகும்? இந்த அக்யூஃபயர்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டியில் இந்த வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெயின் வாட்டர் வரும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அது எதுக்கு? இதுக்கு முன்னால் ஒரு 100 years முன்னால் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா வீடும் அதே மாதிரி இருந்தது, கிளைமேட் சேஞ்சஸ் அவ்வளோவா இல்லாமல் இருந்தது. அதனால் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பண்ணிடுறது. ஆனால் இப்போ நடக்குதானா? நடக்கலை. It may also be necessary to shift the locations where the crops are grown in response to temperature changes as well as water availability. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. இந்த கிராப்ஸ் எல்லாமே நம்ம சில ஏரியாவில் தான் இருக்குது. பஞ்சாபில் தான் ஹையஸ்ட் க்ரோத் ஆஃப் வீட்டு. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் ஆகும்போது நம்ம அங்கேருந்து வேற ஒரு இடத்துல எந்த டெம்பரேச்சர் சூட்டபுளாக இருக்குமோ அங்கே மாற்றிக்கணும். அப்படின்னா அங்கே இருக்கிறது ரெடியூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம வேற இடத்துக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The latter will be key factor in making long term, for example, water runoff from Himalaya investment decisions. For example, water runoff from the Himalayas is predicted to increase over next 30 years as glaciers melt, but the declines substantially thereafter. இப்போ என்ன ஆகுனா, இந்த கிளேஷியர்ஸ், ஹிமாலயன் கிளேஷியர்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி ஹீட்டுக்கு, இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வாட்டர் மெல்ட் ஆகி இந்தியாவில் உள்ள நம்ம கண்ட்ரிக்கு வந்துடுறது. It will be critical to provide incentives to plan for these large-scale shifts in the agroecological conditions. இந்த வேர்டு agroecological conditions ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டுங்க. இந்த agroecological கண்டிஷன்ஸ்க்கு மாறுறதுக்கு நம்ம பண்ணிக்கணும். India needs to make long-term investment in research and development in agriculture. India is likely to experience changes weather patterns in future. இந்த weather patterns மாறும்போது it is likely to affect the Indian agriculture. Now, consider the following statements. Carefully in the statements consider பண்ணுங்க. Climate change, நம்ம climate change ன்னு ஒரு வேர்டு எழுதிக்கிட்டு causes or may force shifting of locations of the existing crops. Existing crops shift பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மேலே? எஸ். எதனால்? melting of glaciers, water availability and temperature suitability at other locations. இது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க மேலே இருக்கிற ரெண்டுத்தையும்.
ஆனால் வைடர் அடாப்டபிலிட்டி ஆஃப் crop plants. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன மேலே படித்ததில், இந்த crop plants-ஐ வந்து அடாப்டபிலிட்டி பண்ண சொல்லியிருக்காங்களா, பிளான்ட்ஸ் அடாப்ட் பண்ண சொன்னாங்களா? இல்லை. அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். க்ராப் பிளான்ட்ஸ் கிடையாது, க்ராப்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 4வது பாயிண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடியது என்ன, consider the following. Climate change may force the shifting location of the existing crops due to 1. melting of glaciers. Number 2, water availability and temperature suitability at other locations. Yes, correct. And 3, poor productivity of the crops. இந்த 3 பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் இந்த ஆல்டர்னேட்டிவில் A 1, 2 and 3, B 2 and 3, C 1 and 4 and all of these. இதில் வந்து 1, 2 and 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் 1, 2 and 3 is A. இதை 3 தான் சொல்லியிருக்காங்க. இந்த 4வது ஏன் நம்ம எடுக்கலைன்னா க்ராப் பிளான்ட்ஸ்னு சொன்னாங்க. நம்ம க்ராப் பிளான்ட்ஸ் கிடையாது, க்ராப்ஸ் தான். இப்போ அக்கார்டிங் டு த பேசேஜ் why it is important to promote agricultural research in India, 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று, predict variations in the monsoon pattern and to manage water resources, to make long-term investment decisions for economic growth. எக்கனாமிக் க்ரோத் பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? C, to facilitate wider adaptability of crops. Number 4, to predict drought conditions and recharge aquifers. The predict drought conditions அப்படின்னு மேலே ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. P is not there, not P and Q. Q correct. Adaptable and recharge aquifers is a very important statement. இதில் பார்த்தீங்கன்னா P and Q இருக்கிறது டு ஃபெசிலிட்டேட் வைடர் அடாப்டபிலிட்டி ஆஃப் கிராப்ஸ். C தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? தேர்ஃபோர் நம்ம 14 கொஷின்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஷின் ரொம்ப லாங் கொஷின், டெஃபினட்டாக இது பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த பேசேஜ் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கிறதுனால we will take the class in tomorrow's class. இப்போ உங்களுக்கு வந்த சந்தேகங்கள், கொஷன்ஸு, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே நீங்கள் கீழே வந்து உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வணக்கம்.